வணக்கம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சில பேரால எப்படி எவரெஸ்ட் மேல ஏற முடியுது, ஆனா நம்மள சில பேரால காலையில அலாரத்த அடிச்சதும் எழுந்திருக்க கூட முடியல. ம் எது ஒரு கடினமான வேலையை முடிக்க நம்மள தூண்டுது? இந்த ஏன் ஒரு கேள்விக்கு பின்னால இருக்கிறது தான் ஊக்கம், அதாவது மோட்டிவேஷன். கரெக்ட். நீங்க எங்களுக்கு அனுப்புன குழந்தைகள் மேம்பாடு பத்தின இந்த உளவியல் குறிப்புகளை வச்சு நம்மள இயக்குற அந்த ரகசிய இன்ஜினை பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இது ஏதோ பாசிட்டிவ் திங்கிங் பத்தின பேச்சு இல்ல. இல்லவே இல்ல. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் என்ன உளவியல் சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஆமா. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இந்த சக்திகளை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்மள மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். இந்த ஊக்கம்னும் வார்த்தையே மோவேர் அப்படின்னு ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வருதாமே. ஆமா, அதுக்கு அர்த்தம் நகர்த்துவதுன்னு இருக்கு. அதேதான். அதுதான் அதோட அடிப்படை. சொல்லப்போனா நம்மள ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு நகர வைக்கிற ஒரு சக்தி. ஓ, சிம்பிளா சொல்லணும்னா மோட்டிவேஷன் தான் ஒரு வேலையை ஆரம்பிக்கவும் வைக்குது, பாதியில நிறுத்தாம முடிக்கவும் வைக்குது. ஆமா. உங்க குறிப்புகள்ல அறிஞர்கள் சொன்ன நிறைய விளக்கங்கள் இருக்கு. H.W. பெர்னார்ட் என்ன சொல்றாருன்னா, ஊக்கம் ஒரு செயலை தூண்டி அதை தக்க வச்சு ஒழுங்குபடுத்துதுன்னு சொல்றாரு. அப்போ அது ஒரு ஸ்பார்க் மட்டும் இல்ல. இல்ல, அது தொடர்ந்து எரியற ஒரு நெருப்பு மாதிரி. புரியுது. அப்போ பசி எடுக்கும்போது சாப்பிடுறதும் ஒரு ஒலிம்பிக் பதக்கத்துக்காக பயிற்சி செய்யறதும் ரெண்டுமே ஊக்கம்தான். ஆனா இது ரெண்டும் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, உங்க குறிப்புகள்ல இத முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு பிரிக்குது. மிகச்சரியான கேள்வி. ரெண்டுமே ஊக்கம்தான், ஆனா அதோட மூலம் வேற. முதல் நிலை ஊக்கிகள், அதாவது பிரைமரி மோட்டிவ்ஸ்ங்கிறது நம்ம உடலியல் தேவைகள். ஓ, பசி தாகம் மாதிரி விஷயங்களா? கரெக்ட். பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு இது ரொம்ப அவசியம். இதை நாம யார்கிட்ட இருந்தும் கத்துக்கிறது இல்ல. இது நம்ம கூடவே பிறந்தது. ஆமா, இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி. உடம்புல சக்கரை குறைஞ்சா மூளை சாப்பிடன்னு சிக்னல் அனுப்புது. ஓகே ஓகே, நம்ம உடம்பு தேவைகள் நம்மள இயக்குதுங்கிறது புரியுது. இது ஒரு ஹார்ட்வேர் மாதிரி வச்சுக்கலாம். ம் அப்போ நம்ம மூளைக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் என்ன சொல்லுது? சில சமயம் ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்னு தோணுது, இல்லனா மத்தவங்களோட சேரணும்னு தோணுது. இதத்தான் உங்க ஆய்வு இரண்டாம் நிலை ஊக்கியங்கள்னு சொல்லுதா? அருமையா நினைச்சீங்க. ஆமா, செகண்டரி மோட்டிவ்ஸ்ங்கிறது நாம கத்துக்கிற விஷயங்கள், நம்மளோட சூழல், கலாச்சாரம், அனுபவங்கள் மூலமா உருவாகிறது. சரி. இத ஒரு 3 வகையா பிரிக்கலாம். முதல் 2 நம்மள வெளி உலகத்தோடு இணைக்கிறது. ஒன்னு பாதுகாப்பு உணர்வு, சுதந்திரமா இருக்கிறது. இது உளம் சார்ந்தது. ஆமா, இது சைக்கலாஜிக்கல். இன்னொன்னு மத்தவங்களோட பழகுற தேவை, ஒரு குழுல நாமளும் ஒருத்தர் அப்படிங்கிற உணர்வு. இது சமூகம் சார்ந்தது. அப்ப மூணாவது வகை? அதுதான் நம்மள உள்நோக்கி பார்க்க வைக்குது. அதுக்கு பேரு தன்னுணர்வு தேவைகளிலிருந்து எழும் ஊக்கிகள், அதாவது பர்சனல் மோட்டிவ்ஸ். ஓ, நம்மளோட தனிப்பட்ட இலக்குகள், லட்சியங்கள் பத்தினது. மிகச்சரியா சொன்னீங்க. ஒருத்தரோட லட்சியம், ஆர்வம், சுயமரியாதை இதெல்லாம் அதுல அடங்கும். இதுல ரொம்ப முக்கியமானது உங்க குறிப்புகள்ல விரிவா பேசின அடைவூக்கம், அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். அதேதான். ஒரு விஷயத்துல சிறந்து விளங்கணும், சவால்களை ஜெயிக்கணும் அண்ணா அந்த ஒரு தாகம். சரி, இப்ப நம்மகிட்ட உடல் தேவைகள் இருக்கு, சமூக தேவைகள் இருக்கு, தனிப்பட்ட லட்சியங்கள் இருக்கு. இத்தனை ஊக்கிகள் இருக்கும்போது எதுக்கு எப்ப முன்னுரிமை கிடைக்கும்? அதாவது பசியோட இருக்கிற ஒருத்தரால ஒரு பெரிய இலக்க பத்தி யோசிக்க முடியுமா? இத விளக்கத்தான் ஆபிரகாம் மாஸ்லோவோட அந்த பிரமிட் வருது இல்லையா? ஆமா, கரெக்ட். மாஸ்லோவோட தேவைகளின் படிநிலை கோட்பாடு இத ரொம்ப அழகா விளக்குது. சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனோட தேவைகள் ஒண்ணு மேல ஒண்ணா ஒரு பிரமிட் மாதிரி அடுக்கப்பட்டிருக்கு. ஒரு அடுக்குல உள்ள தேவை ஓரளவாது பூர்த்தி ஆனாதான் நம்ம கவனம் அடுத்த அடுக்குக்கு போகும். சரி, அந்த பிரமிட்ல பேஸ்ல இருக்கிறது நம்ம அடிப்படை தேவைகள் தானே? ஆமா, பிரமிட்டோட அடிப்பகுதியில 2 படிகள் இருக்கு. முதல் படி உடலியல் தேவைகள், சாப்பாடு, தண்ணி, தூக்கம். கரெக்ட். அதுக்கு மேல 2வது படி பாதுகாப்பு தேவைகள். நம்ம உடம்பு, வேலை, உடைமைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த 2ம் கிடைச்சாதான் ஒருத்தரால நிம்மதியா இருக்க முடியும். இந்த அடிப்படை தேவைகள் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம சமூக உறவுகளை தேட ஆரம்பிக்கிறோம். அதுதானே அடுத்த கட்டம். சரியா சொன்னீங்க. அத உளவியல் தேவைகள்னு சொல்லலாம். அதுலயும் 2 படிகள் இருக்கு. ஒன்னு அன்பு மற்றும் உரிமை தேவைகள். குடும்பம், நண்பர்கள், உறவுகள். ஆமா, நாம ஒரு குழுவோட அங்கம் அப்படிங்கிற அந்த உணர்வு. அதுக்கடுத்து வர்றதுதான் மதிப்பு தேவைகள். சுயமரியாதை, மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அங்கீகாரம்.
அதேதான். ஒரு நிமிஷம், இந்த பிரமிட் அமைப்பு கேட்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி. கேளுங்க. வரலாற்றுல நம்ம பார்க்கலையா, பட்டினியா இருந்துகிட்டே ஒரு கவிஞர் ஒரு மிகச்சிறந்த படைப்பை உருவாக்குறாரு. ம் அங்கே அவரோட உடலியல் தேவை பூர்த்தி ஆகல, ஆனா அவரோட தன்னிறைவு தேவை உச்சத்துல இருக்கு. அப்ப இந்த கோட்பாட்டுல இது மாதிரி விதிவிலக்குகள் உண்டா? மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. இதுதான் மாஸ்லோ கோட்பாடு மேல வைக்கப்படுற ஒரு பொதுவான விமர்சனம். ஓஹோ. மாஸ்லோவே இது ஒரு மீற முடியாத விதி கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. இது ஒரு பொதுவான கட்டமைப்பு. பல பேருக்கு இந்த வரிசை பொருந்தும். ஆனா சிலருக்கு ஆனா சிலருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கலைஞருக்கோ இல்ல ஒரு புரட்சியாளருக்கோ அவங்களோட லட்சியம் பசிய விட வலுதுன்னு தெரியலாம். அப்போ இது ஒரு வழிகாட்டி தானே தவிர ஒரு விதின்னு சொல்ல முடியாது. ஆமா. சரி, அப்போ பிரமிடோட உச்சிக்கு வருவோம். இந்த உளவியல் தேவைகளும் பூர்த்தியான பிறகு என்ன நடக்குது? என்ன நடக்குது? வெளிப்படுத்த நினைக்கிறான். ஓ. இதுல மாஸ்லோ இன்னும் 3 படிகளை சேர்க்கிறாரு. 1 அறிதல் தேவைகள். புதுசா கத்துக்கிற ஆர்வம். 2வது அழகியல் தேவைகள். அதாவது கலை, இசை, ஒழுங்கு இதெல்லாம் ரசிக்கிறது. அழகுணர்ச்சி கூட ஒரு தேவையா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, ஒரு பூங்காவோட அழக ரசிக்கிறதும் ஒரு ஓவியத்தை பாராட்டுறதும் கூட மனுஷனோட உள்ளார்ந்த தேவைன்னு அவர் சொல்றாரு. அப்போ கடைசி படிதான் தன் நிறைவு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். நீங்க என்னவாக ஆக முடியுமோ அதுவாக ஆகிறது. வாவ். ஒரு மாணவர் காலையில சாப்பிடாம ஸ்கூலுக்கு வந்தா அவரால பாடத்துல கவனம் செலுத்த முடியாதுங்கிறது இந்த பிரமிட்டோட ஒரு சிம்பிளான உதாரணம்னு சொல்லலாமா? மிகச் சரியான உதாரணம். சரி, இப்போ நாம முன்னாடி பேசின அந்த அடைவூக்கத்திற்கு வருவோம். ஒரு சவாலை ஏத்துக்கிட்டு அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல், இது எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே? இல்ல. இதுல பெரிய தனிநபர் வேறுபாடுகள் இருக்கு. இத பத்தி டேவிட் மெக்லெலண்ட்னு ஒரு உளவியலாளர் ரொம்ப ஆழமா ஆய்வு செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? அடைவூக்கம்ங்கிறது வெறும் ஜெயிக்கணும் அன்னோ ஆசை மட்டும் இல்ல. அது சிறந்து விளங்கணும், சவாலான ஆனா அடையக்கூடிய இலக்குகளை வச்சு அதை முடிக்கணும் அன்னோ ஒரு தனிப்பட்ட தாகம். உங்க குறிப்புகள்ல ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அடைவூக்கம் அதிகமா இருக்கணவங்க ரொம்ப சுலபமான வேலையை எடுக்க மாட்டாங்களாம். ஆமா. ஏன்னா அதுல ஜெயிக்கிறதுல ஒரு சுவாரஸ்யமும் இல்ல, அதே சமயம் ஜெயிக்கவே முடியாத ரொம்ப கஷ்டமான வேலையும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்களாம். இதுதான் அதுல இருக்கிற ஆச்சரியமான உளவியல். அவங்க தங்களோட திறமைக்கு ஒரு உண்மையான டெஸ்ட் வேணும்னு தேடுறாங்க. ஓ. ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது அவங்களோட உழைப்புலயும் திறமையிலயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு 50-50 இருக்கிற மிதமான சவால்களை விரும்புவாங்க. அப்பதான் ஜெயிச்சா இது என்னால முடிஞ்சது அன்ன திருப்தி கிடைக்கும். கரெக்ட். இது வெறும் வெற்றி தாகம் இல்ல, இது ஒரு திறமையின் தாகம். இந்த அடைவூக்கம் எப்படி ஒரு ரீதியிலேயே வருதா இல்ல வளர்ப்புல வருதா? பெற்றோர்களோட பங்கு பத்தி உங்க குறிப்புகள் பேசுதே. இது பெரும்பாலும் வளர்ப்புல தான் உருவாகுது. மெக்லெலண்ட் என்ன சொல்றாருன்னா, எந்த பெற்றோர் அவங்க குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ள வச்சு அவங்க முயற்சிகளை பாராட்டுறாங்களோ அந்த குழந்தைங்க கிட்ட அடைவூக்கம் இயல்பாகவே அதிகமா இருக்கும். ஆமா, நீ முயற்சி பண்ணு, நான் இருக்கேன் அன்னோ அந்த சப்போர்ட் அவங்கள தோல்விய பார்த்து பயப்படாதவங்களா மாத்துது. ஆனா ஒருத்தர் மனசுக்குள்ள இருக்கிற இந்த ஊக்கத்தை அவர் எப்படி அளந்தாரு? இது ரொம்ப கஷ்டமாச்சே. அதுக்கு அவர் பயன்படுத்தின முறைதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. கற்பனை செஞ்சு பாருங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட தெளிவில்லாத ஒரு புகைப்படம் காட்டப்படுது. அதுல ஒரு பெண் ஒரு வாசல்ல நிக்கிறாங்க. அவங்க உள்ள போறாங்களா இல்ல வெளியே வராங்களான்னு தெரியல. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு கதை சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. ஓகே, அப்ப நான் ஒரு கதை சொல்லுவேன். நீங்க சொல்ற கதை அந்த படத்தை பத்தினது இல்ல, அது உங்களை பத்தினது. அப்படியா? உங்க கதையில அந்த பெண் ஒரு பெரிய சவாலை ஜெயிச்சாங்கன்னு நீங்க சொன்னா உங்ககிட்ட அடைவூக்கம் அதிகம்னு அர்த்தம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ரே மாதிரி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? இதுக்கு பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை, அதாவது திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், சுருக்கமா T18 பேரு. ஓகே, ஒரு தனி நபரோட மனச படிக்கிறது சரி, ஆனா ஒரு சமூகத்தோட வளர்ச்சியோட கூட இதை அவர் தொடர்பு படுத்துறாரே, அது எப்படி? ஆமாம், இதுதான் மெக்லெலண்டோட மிக முக்கியமான பங்களிப்பு. ஒரு சமூகத்துல இருக்கிற கதைகள், நாட்டுப்புற பாடல்கள், ஏன் குழந்தைகளோட பாடப்புத்தகங்கள்ல கூட அடைவூக்கம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு அவர் ஆய்வு செஞ்சாரு. ஓ. எந்த சமூகத்துல இந்த அடைவூக்க கருத்துக்கள் அதிகமா இருந்துச்சோ அந்த சமூகம் அடுத்த 25-50 வருஷத்துல பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சதை கண்டுபிடிச்சாரு. அப்போ தனி நபர்களோட வெற்றி தாகம்தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட இன்ஜின். சரியா சொன்னீங்க.
ஆக இன்னைக்கு ஊக்கத்தோட அடிப்படைகள்ல இருந்து அதோட ஆழமான சமூக தாக்கங்கள் வரைக்கும் பார்த்தோம். ஆமா. நம்மளை இயக்கிற உடல் தேவைகள், அதையும் தாண்டி நம்மளை இணைக்கிற சமூக தேவைகள், அப்புறம் நம்மள நாமே செதுக்கிக்க உதவுற தன்னிறைவு தேவைகள்னு மாஸ்லோவோட பிரமிட் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு. குறிப்பா வெற்றின்றது விதி இல்ல, அது ஒரு மனநிலைங்கிறத அடைவூக்க கோட்பாடு காட்டுது. இந்த கருத்துக்கள் உங்கள நீங்களே ஆழமா புரிஞ்சுக்க உதவுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அடுத்த தடவை நீங்க ஒரு வேலைய தள்ளி போடும்போதோ இல்ல ஒரு கடினமான இலக்க நோக்கி உழைக்கும் போதோ ஒரு நிமிஷம் யோசிங்க. என்னன்னு யோசிக்கணும்? எந்த தேவை இல்லனா ஊக்கி உங்களை இயக்குது? உங்க அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகிருக்கா? இல்ல நீங்க சமூக அங்கீகாரத்தை தேடுறீங்களா? இல்ல உங்க முழு திறனையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த தன்னிறைவு தேவையா? இந்த ஏன் அத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது நம்ம செயல்களை மாத்துறதுக்கான முதல் படியா இருக்கும். நிச்சயமா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆய்வு குறிப்புகள் பல வருஷமா படிக்கப்பட்ட கோட்பாடுகளை பத்தி பேசுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல சோஷியல் மீடியா லைக்ஸ் இல்லனா இன்டர்நெட்ல கிடைக்கிற புகழ் மாதிரி புதுவிதமான சக்தி வாய்ந்த ஊக்கிகர் உருவாகி இருக்கு. ஆமா. ஒருவேளை மாஸ்லோ இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா அவரோட பிரமிட்ல இன்டர்நெட் இணைப்பு தேவை இல்லனா சமூக ஊடக அங்கீகார தேவைய ஒரு புது படியா ஒருவேளை பாதுகாப்பு தேவைக்கும் அன்பு தேவைக்கும் நடுவுல சேர்த்திருப்பாரோ? சிந்திச்சு பாருங்க.